சுட சுட நல்லா சூப்பரான நல்ல மசால் வடை அல்லது பருப்பு வடை. ஒவ்வொரு ஊரில் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. மசால் வடைன்னு சொல்லுவாங்க, பருப்பு வடைன்னு சொல்லுவாங்க. கடலை பருப்பில் செய்கிற வடை. அதுக்கு ஊருக்கு ஒரு பேர் இருக்கும். இப்போ நம்ம செஞ்சாச்சுங்க. இது வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் அந்த மாதிரி செஞ்சுருக்குறோம். இது வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து வடை சுடும்போதுங்க அதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர், அதுக்கு ஒரு பாக்ஸு, இல்லை ஒரு பாத்திரம் அப்படி வச்சுக்குவாங்க. இல்லை அந்த சலடை தட்டுன்னு சொல்லுவாங்க, ஓட்டை உள்ள மாதிரி, அந்த மாதிரி தட்டில் போட்டு வைப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப சிம்பிளாக தாங்க, ரொம்ப அப்படியே எதிர்பார்ப்பு இப்படி தான் அப்படி தான் அப்படிங்கிற இதிலெல்லாம் நாங்கள் இல்லைங்க. எப்படின்னாலும் செஞ்சிடும், வேலையை செஞ்சு முடிச்சிடும். அதான் டிஷ்யூ பேப்பர், அதுக்கு ஒரு பவுலு, அதுக்கு ஒரு இது, அது இப்படிலாம் பார்க்க மாட்டோம். இந்த சைடில் அப்படியே அடுக்கி வைக்கிறோம் பாருங்க. தோசைக்கல்லில் சுற்றி எதுவுமே ஒரு பூரி பொரிச்சா கூட இப்படி ஓரத்தில் அடுக்கி வச்சுருங்க. அப்போ அந்த எண்ணெய் வந்து நடுவில் இறங்கிடும். அந்த நடுவில் உள்ள எண்ணெயை நம்ம தோசைக்கெலாம் நம்ம தடுவோம் பார்த்திங்களா. அப்போ அந்த பஞ்சு வச்சு அந்த ஒரு சுரக்காயில் கூட அந்த காம்பில் ஒரு கட்டை மாதிரி வெட்டி காமிச்சு பார்த்திங்களா, அந்த மாதிரி தடவுறதுக்கு அந்த எண்ணெயை அப்படியே எடுத்து விட்டு தடவிக்கலாம். இந்த ஓரத்துலேயே இப்படி வச்சுருக்கும்போது டிஷ்யூ பேப்பரும் தேவையில்லை, ஒரு பாத்திரமும் தேவையில்லை. இந்த மாதிரி டக்குன்னு வேலையை முடிக்கிறது தாங்க எங்களோட பழக்கம். இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த டிஷ்யூ பேப்பர் இல்லையே அப்படின்னா கவலைப்படாங்க, இருக்கவே இருக்கும் ஒரு தோசைக்கல். அதை சுற்றி அடுக்கி வச்சோம்னா அந்த நடுவில் வந்து எண்ணெய் அந்த இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சமாக தான் எண்ணெய் வரும். அது அந்த டிஷ்யூ பேப்பர் உரியத்துக்கு அந்த தோசைக்கல்ல இருந்து அடுத்து அதில் தோசை ஊற்றிக்கலாம் இல்லையா. இப்படி நம்மள ஐடியா தானுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்